இன்னைக்கு நடந்த எபிசோட்க்கு அப்புறம் ஆதிரு ரொம்ப கோவமா இருக்காங்க. யார் கூடயும் பேசாம, சாப்பிடாம தனியா இருக்காங்க. அங்க வந்த சபரி அவங்கள சமாதானப்படுத்தி சாப்பிட வர சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கு அவங்க வரமாட்டேன்னு சொல்றாங்க. அவங்களோட கோவம் நல்லாவே தெரியுது. ஏன்னா மாஸ்க் போட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க்லயுமே தோத்து போயிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால அவங்க கொஞ்சம் மூட் அவுட்டா இருக்காங்க. எஃப்ஜேயுமே இவங்கள கொஞ்சம், "நீ கொஞ்சம் திமிரா இருக்க, நீ கொஞ்சம் பார்த்து பேசணும்னு" சொன்னது தான் இவங்களுக்கு இன்னுமே பிடிக்காம போச்சு. சபரி சொல்றாரு, "நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோ. உள்ள வந்து சாப்பிட்டு படுத்துக்கோன்னு" சொல்லிட்டு எவ்ளோ சொன்னாலுமே அவங்க, "இல்ல நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவரு உள்ளேயும் போயிட்டாரு. உள்ள போனதுக்கப்புறம் பார்த்தீங்களா, எஃப்ஜே அதுக்கப்புறம் கனி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எஃப்ஜே சொல்றாரு, அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே கோவம் ஜாஸ்தி. "நான் அவகிட்ட சொன்னேன், எல்லாரும் நிக்கும்போது நீ எழுந்து நிக்க வேண்டியது தானே! அவர் ஒண்ணு எதிர்பார்க்குறார்ன்னா, அத நீ செய்ய வேண்டியது தானே!" அதுக்கு கனி சொல்றாங்க, அவளுக்கு கேப்டன்சி டாஸ்க்ல வின் பண்ண முடியல. அந்த கோவம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அது மட்டும் இல்லாம, எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி சொல்லும்போது, அவர் என்ன விதமா சொன்னார்னா, "4 பேரும் ஒருத்தங்க பண்றாங்க இல்லையா? உனக்கு மட்டும் என்ன நீ வேற மாதிரி பண்ற?" அவரு அத மீன் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா மாஸ்க் போடாம இவங்க இருக்கிறது. ஏன்னா பிரவீன் மத்தவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, இவளுக்கு மட்டும் என்ன? பிக் பாஸ் வீட்ல பார்த்தீங்கன்னா, ரம்யாக்கு, ஆதரன் இவங்களெல்லாம் அவ்வளவா பிடிக்காது போல இருக்கு. அததான் எஃப்ஜேவும் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொன்னு ரம்யா என்ன சொல்றாங்கன்னா, "அந்த வீட்ல இருக்கிறத விட எனக்கு இந்த வீட்ல தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒருவேளை நாளைக்கு என்ன போக சொன்னாங்கன்னா, நான் இந்த வீட்டுக்கு வந்துடுவேன்." கனி பொறுத்தவரைக்கும் இந்த வீட்ல அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சாம். பிரவீன் காந்தி போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. இந்த வீட்ல ஒவ்வொருத்தரும் போறது ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே, அதுக்கு அங்க இருக்கவங்க சொல்றாங்க, "இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க, நாளைக்கு கேம் ஸ்டார்ட் பண்ணி சூடு பிடிக்க ஆரம்பிக்கும்போது, நீங்களும் வேற மாதிரி ஆகிடுவீங்க." இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல ஒரு 3 கேங் ஃபார்ம் ஆகியிருக்கு. டீலக்ஸ் வீட்ல, பிக் பாஸ் வீட்ல, அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்ல இருக்கிற பாரு, திவாகர் இவங்கலாம் ஒரு கேங்கா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரம்யா இந்த வீட்டுக்கு வந்தாலுமே, இந்த வீட்லேருந்து ஒரு வேள கலைய கூட அனுப்புறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மிட் நைட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரவீன் அவர் ட்ரெஸ் காஸ்டியூமா மாத்தி படுத்துட்டாராம். அதனால ஆதிரே மறுபடியும் என்ன சொன்னாங்கன்னா, "அந்த மாஸ்க்க நான் எதுக்கு போடணும்? நான் இனிமேல் நான் போட மாட்டேன்னு" சொல்லியிருந்தாங்க. இவங்க எந்த தைரியத்துல இந்த மாஸ்க்க சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை இவங்கள கேப்டனா ஆகியிருந்தா, 1 வாரம் போட்டிருப்பாங்களா என்றதே சந்தேகம் தான். ஸோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, பிக் பாஸ் தமிழ் 9 சம்மந்தமான லைவ் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு என் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.